வெரி குட் மார்னிங் டு எஸ்பிபி ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா +1 காமர்ஸில் யூனிட் 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் சாப்டர் 8 மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் எம்என்சினா என்ன, எம்என்சி கம்பெனினா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் மீனிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. எ மல்டிநேஷ்னல் கம்பெனி இஸ் ஒன் விச் இஸ் இன்கார்பரேட்டட் இன் ஒன் கண்ட்ரி. இட் இஸ் கால்டு ஹோம் கண்ட்ரி. But whose operate extend beyond the home countries and which carrier on the business in other countries is called host country. In additional is the home countries. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்று இல்லை அதற்கு மேற்பட்ட நாடுகளுக்கிடையே, அதாவது 2 or more கண்ட்ரீஸ்க்கு மேலே ஒரு பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எம்என்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இட் மஸ்ட் பி எம்பஸ்டு டு த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் மல்டிநேஷ்னல் ஆர் லொக்கேட்டட் இன் ஹோம் கண்ட்ரி. ஸோ ஒரு எம்என்சியோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்கணும் அப்படின்னா அந்த நாட்டோட ஹோம் கண்ட்ரியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், எ மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் இஸ் நோன் அஸ் வேரியஸ் நேம் சச் ஆஸ் குளோபல் என்டர்பிரைசஸ், இன்டர்நேஷ்னல் என்டர்பிரைசஸ், வேர்ல்டு என்டர்பிரைசஸ் அண்ட் டிரான்சாக்ஷனல் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் இத்தனை பேர்கள்னால இது அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா குளோபல் என்டர்பிரைசஸ், இன்டர்நேஷ்னல் என்டர்பிரைசஸ், வேர்ல்டு என்டர்பிரைசஸ், டிரான்சாக்ஷனல் கார்ப்பரேஷன், இது எல்லாமே எம்என்சிக்கு இன்னொரு அனதர் நேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், டெஃபனிஷன் ஆஃப் எம்என்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எம்என்சிக்கு டெஃபனிஷன் யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது இந்த நெய்லர் ஜேக்கோபி அப்படிங்கிற டெஃபனிஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. எ மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் ஓன்ட் அண்ட் மேனேஜ்டு எ பிஸ்னஸ் இன் 2 or more countries. அதாவது 2 இல்லை அதுக்கு மேற்பட்ட கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எம்என்சி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி. ஒரு எம்என்சியோட அட்வான்டேஜஸ் என்ன, எம்என்சி கம்பெனியோட அட்வான்டேஜஸ் என்ன. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், லோ காஸ்ட் லேபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எம்என்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய லேபர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளோ காஸ்ட்டு தான் ஆகும் அப்படின்னா லோ காஸ்ட்டு தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய சர்வீஸ் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் குட் குவாலிட்டி எல்லாமே லோ காஸ்ட்டில் கிடைக்கும். இது ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன, எம்என்சியை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படிங்கிறதுனால அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா குட் குவாலிட்டியோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், ப்ராப்பர் யூசஸ் ஆஃப் ஐடில் ரிசோர்ஸஸ். அதாவது வேஸ்ட் ஆகக்கூடிய எல்லா ரிசோர்ஸஸையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணி இந்த எம்என்சி கம்பெனி தெளிவாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்ன வேஸ்ட் ஆகும், அதாவது அந்தந்த கண்ட்ரிக்கு தேவையான ரிசோர்ஸஸ் போக எக்ஸஸ் இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்ன, வளங்கள். சர்ப்ளஸ் ரிசோர்ஸஸை வச்சு பொருட்களை உருவாக்கி அந்த பொருட்களை பல்வேறு இடத்துல கொண்டு போய் விற்பனை செய்கிறது மூலமாக அந்த நாட்டோட மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இம்ப்ரூவிங் இன் பேலன்சிங் ஆஃப் பேமெண்ட் பொசிஷன் அப்படின்னா என்ன, ஒரு நாட்டோட எக்கனாமிக் பாலிசிஸும் அடுத்த நாட்டோட எக்கனாமிக் டிரான்சாக்ஷனும் ஈவனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் பேலன்சிங் ஆஃப் பேமெண்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த பேலன்சிங் ஆஃப் பேமெண்ட் பொசிஷன் இந்த எம்என்சியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன, இப்போ நார்மலாக ஒரு கண்ட்ரி மட்டும் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே எந்த விதமான டெக்னிக்கல் டெவலப்மெண்ட்டும் இருக்காது. ஆனால் அதே இடத்துல எம்என்சியை யூஸ் பண்ணும்போது நிறைய டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்என்சி கேரி த அட்வான்டேஜஸ் ஆஃப் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் 10 ஹாஸ்ட் கண்ட்ரீஸ். இன்ஃபேக்ட் எம்என்சி வெஹிக்கல் இன் டிரான்ஸ்பரன்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் நல்லா இருக்குது அப்படின்னா அது அனதர் கண்ட்ரிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், மேனேஜரல் டெவலப்மெண்ட். இந்த பெரிய லெவலில் இருக்கக்கூடிய கம்பெனி பல்வேறு நாடுகளுக்கு இடையே நடக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மேனேஜரியல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல ஸ்கில்ஃபுல்லான ப்ரொஃபஷனலைஸ்டு மேனேஜ்மெண்ட் தான் அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் லோக்கல் மோனோபோலின்னா என்ன, முதலாளித்துவம். ஒருத்தர் கையிலேயே போய் சேரக்கூடிய அந்த செல்வ செழிப்பு எல்லாமே பல்வேறு நாடுகளுக்கிடையே பல்வேறு மக்கள்கள் கையில் போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதனால் வந்து
எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அந்த ட்ரேட் ப்ராக்டிஸ் கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கான வழிவகைகள் மிக அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அதாவது நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது. இந்த எம்என்சி மூலமாக நம்மளோட வாழ்க்கை தரம் மிகப்பெரிய அளவில் உயர்த்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ப்ரமோஷனல் ஆன் இன்டர்நேஷ்னல் பாதர்ஹுட் அண்ட் கல்ச்சர். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாதர்ஹுட் அண்ட் கல்ச்சர் அப்படிங்கும்போது அந்த நம்ம நாட்டோட கல்ச்சர் மற்ற நாட்டுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது இன்டர்நேஷ்னல் டீலிங் இருக்கிறதுனால இங்கே எம்என்சி ப்ரமோட் இன்டர்நேஷ்னல் பாதர்ஹுட் கல்ச்சர் த பே வே ஃபார் வேர்ல்டு பீசஸ் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. இதனால் மற்ற நாடுகளுக்கும் நம்ம நாடுகளுக்கும் உள்ள ஒரு அமைதியை நிலவறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜஸ். என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் ஒரு எம்என்சியை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், டேஞ்சர் ஃபார் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி. நம்ம நாட்டுக்கு நம்மளே வந்து தீங்கு விளைவிச்சுக்கிற மாதிரி இந்த எம்என்சி கம்பெனிக்குள்ளே போகும்போது. ஏன் அப்படின்னா, நம்ம நாட்டை வந்து யாருமே மதிக்கும், அவங்கவுங்க நாட்டை அவங்கவுங்க யாரும் என்ன பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னா பெரிய அளவில் மதிச்சிக்க மாட்டாங்க. நம்ம ஃபாரின் பொருள் அப்படிங்கும்போது அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம், ஃபாரின்லேருந்து வந்ததா அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய தீங்குகள் விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த எம்என்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அவுட்டேட்டட் டெக்னாலஜி. ஸோ அவுட்டேட்டட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இங்கே where MNC transfer outdated technology of host nation, it serve no purpose. இந்த இடத்துல எந்த விதமான அவுட்டேட்டட் டெக்னாலஜியும் இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றிக்குவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், நோ பெனிஃபிட் டு த புவர் பீப்புள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எம்என்சியை பொறுத்த வரைக்கும் ரிச் பீப்புள் மட்டும்தான் இங்கே எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அவங்க மட்டும்தான் பெனிஃபிட் ஆவாங்களே தவிர புவர் பீப்புளுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், டேஞ்சர் டு த இண்டிபெண்டன்ஸ். டேஞ்சர் டு த இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ நம்மளோட சுதந்திரத்திற்கு மிகப்பெரிய ஒரு தீங்கு எது அப்படின்னா எம்என்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் அஃபேரன்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கும். இந்த ஒரு நாட்டோட பொலிட்டிக்கல் அஃபேரன்ஸே தாங்க முடியாது, பல நாடுகளோட பொலிட்டிக்கல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுனால இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒன்று இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், டிப்ரைவேஷன் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் லோக்கல் பீப்புள். லோக்கலில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக கிடைக்காது. ஏன் அப்படின்னா ஃபாரின்லலாம் இங்கே 2 or more கண்ட்ரிஸ் சேர்ந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுனால ஃபாரினில் தான் மேக்ஸிமம் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், மிஸ்யூஸ் ஆஃப் மைட்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பவர்ஃபுல் எக்கனாமிக் என்டிட்டி அப்படிங்கிறது எம்என்சியில் இருக்குது. ஸோ எந்த லாஸ் வந்தாலும் இது எல்லாமே ஹியூஜ் ப்ராஃபிட் once they have entered local competition achieve monopoly. There is a dirty marketing strategy. இந்த எம்என்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன மாதிரியான யுத்திகளை தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, டர்ட்டி மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன, ஒரு தூய்மை இல்லாத, அதாவது ஒரு சரியில்லாத சீர்மையற்ற ஒரு முறையை தான் இங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கேர்லெஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நான் இந்த எம்என்சியை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஐடியல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம். அதாவது எம்டியாக இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத அட்வான்டேஜஸில் பார்த்தோம். அதுவே டிஸ்அட்வான்டேஜஸில் பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவைகளுக்கு ஏற்ற அளவுக்கு நமக்கு விட்டுறணும், ஆனால் அந்த மாதிரியான ரிசோர்ஸஸே நமக்கு விடாமல் அவங்க எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள், அதுக்கு அடுத்த ஹெட்டிங் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செல்ஃபிஷ் ப்ரமோஷன் அண்ட் அலைன் கல்ச்சர். ஸோ ஒவ்வொரு நாடும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க செல்ஃபிஷாக ப்ராடக்டை தயாரிக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது செல் பண்ணுறதோ எல்லாமே செல்ஃபிஷாக தான் இருப்பாங்களே தவிர இந்த இடத்துல எந்த விதமான ஒரு ஜென்ரல் திங்கிங்கோ இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாருங்கள், நெக்லிகன்ட் டு இண்டஸ்ட்ரியல் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் ஆஃப் ஹோம் கண்ட்ரி. அவங்க கண்ட்ரியில் அவங்களோட எக்கனாமிக் க்ரோத் இருக்கணும் அப்படின்னா அந்தந்த கண்ட்ரியில் அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் அடுத்த கண்ட்ரியில் போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த எம்என்சி மூலமாக ஸோ இந்த இடத்துல மிகப்பெரிய நெக்லிகன்ட் அப்படின்னா என்ன, நம்ம நாட்டில் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாததுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எம்என்சி. எக்ஸாம்பிள் எம்என்சிக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஃபாரின் மல்டிநேஷ்னல் அப்படின்னா பேட்டா கார்பரேஷன், கோல்கேட், பால்மோலிவ்.
சோனி கார்ப்பரேஷன், சுசுகி, டைமெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுவே இந்தியன் அப்ளைட் சப்சிடரி அப்படின்னா பேட்டா இந்தியா, கோல்கேட் இந்தியா, சோனி இந்தியா, மாருதி சுசுகி, டைமெக்ஸ் வாட்சஸ் அப்படின்னு இருக்குது. அதுக்கான சிம்பிள் லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் இந்தியன் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அண்ட் தேர் லோகோ டூ யூ நோ அப்படின்னு கொடுத்து நமக்கு நிறைய லோகோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இது இது இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எத்தனை 1 மார்க் இருக்குன்னா 5 1 மார்க் இருக்குது, 4 2 மார்க் இருக்குது, 2 3 மார்க், 2 5 மார்க் இருக்குது. 2 3 மார்க் மட்டும்தான் இருக்குது. இந்த லெசனில் நமக்கு 5 மார்க் கிடையாது. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான லெசன். அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்து என்ன டாபிக் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.